கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கருப்பாண்டால் சினிமா நிறுவனத்தின் முதல் தயாரிப்பு கிழக்கு சந்து கதவு 108. இந்த படத்தை அசோக் ஜிலோத் அவர்கள் வெளியிட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கலக்கல் சினிமா மூலம் எங்கள் மூலமும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நமது பாரத தாய்நாடு என்று நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டு விலகிச் செல்கிறதோ அன்று முதல் நாடு அழிவு பாதையை நோக்கி செல்லும். இந்த 2 வரியை வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை மாநகர்னு சொல்கிறத விட எந்த ஒரு மாநகரம் எடுத்துக்கிட்டால் கூட பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. ஆனால் டெய்லி ஒரு மர்டர், ஒரு கொலை, அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே. ஸோ அதுக்கு காரணம், இன்றைக்கி பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடியே நமது கலாச்சாரம் வளர்ந்து உலக லெவலில் இருக்குது. அதை மறந்துட்டு இன்றைக்கி இந்த பொருளாதாரத்துக்கு அந்த கலாச்சாரத்தை நம்ம பின்தங்கிய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதனால் எவ்வளோ அவஸ்தைக்கு உள்ளாகிறோங்கிறது தான் இந்த கதையோட முக்கிய இது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்குற போது நம்ம கலாச்சாரம் எவ்வளோ உயர்ந்தது, அதை ஃபாலோ பண்ணுற போது சிரமங்கள் இருந்தால் கூட அதனுடைய விளைவு பின்னாடி ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கிய கதை. இதை நாங்கள் சொல்கிறத விட மே மாதம் திரையில் வரும், நீங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். மிக்க நன்றி கலக்கல் சினிமாக்கும் கலக்கல் சினிமா நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஹாய் kalakalcinema.com வியூவர்ஸ், நான் ஆஷிகா. கிழக்கச்சந்து கதவு 108 இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கிறோம். அண்ட் இதில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப பிடிக்கும். இதில் எனக்கு ரொம்ப எல்லா சாங்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோடி கோடியாய் கனவுகள் அது ரொம்ப நல்லா இருக்குது, டியூயட் சாங். இதில் நான் வைஷாலியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் ஐடி கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதில் அது சொல்லணும்னா ரியல் பேஸ் ஸ்டோரி வச்சு இந்த செந்தில் சார் இந்த மூவி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தேட்டர் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு பிளெஸிங் சப்போர்ட் எல்லாமே தேவை. அண்ட் இந்த மூவியில் எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு செந்தில் சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆனால் எல்லா கோஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஒரு ஒர்க் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த மூவிக்காக. அதனால தான் இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க சான்ஸ் கொடுத்த kalakalcinema.com நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். kalakalcinema.com வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். கிழக்கு சந்து கதவு 108 இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் இன்றைக்கி. ஸோ இந்த படத்தில் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். டேரக்டர் மிஸ்டர் செந்தில் ஆனந்தன் சார், கர்த்தக்கண்ணன் கேர் ஆஃப் ரெகுலரிஸ், எங்கள் 2 பேருக்குமே முதல் படம். இது எங்கள் 2 பேருக்குமே 2வது படம். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இட்ஸ் த்ரில்லர் பேஸ்டு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் பேஸ்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட். டேரக்டர் அதில் நேட்டிவிட்டி பண்ணியிருந்தார். இதில் டோட்டலாக வெரைட்டி, அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். லுக் வைஸ் அண்ட் கதைப்படி எல்லாமே ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயின் யாஷிகா என்னோட பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை மெயின் ஒரு விஷயம் என்னென்னா, டேரக்டர் சரவணன் சுபையா சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் மிஸ்டர் வேலன் சார் டோட்டலாக ஒரு 4 சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கணும், உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் மந்த் இந்த படம் திரைக்கு வருது. நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். நன்றி. நன்றி. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் இசையமைப்பாளர் எஸ் வேலன் பேசுகிறேங்க. இதுக்கு முன்னாடி கருப்பழகின்ற ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. இது எனக்கு 2வது படம். இந்த படத்துலேயும் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒரு டைட்டில் சாங் ஒன்று, ஒரு மெலடி, ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது. டைட்டில் சாங் பார்த்தீங்கன்னா நான் தான் பாடியிருக்கேன். என்னமோ நடக்குதுன்னு ஒரு சாங்கு. ரொம்ப கருத்து ஆழமிக்க ஒரு சாங் இது. அதை இன்னைக்கு ட்ரெண்டில் எப்படி வெஸ்டர்னைஸாக பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி சாங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபோக்கு நம்ம மதுரை ஃபோக்கு, 2வது பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பாங்கடா, இது 2மே மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ரசிகர்களாகி நீங்கள் தான் கேட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரீரெக்கார்டிங் தான் ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரத்தின் அழியும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி தான் அது. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் எப்படி தன்னோட லைஃப்பும் காசு பணத்தெல்லாம் எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் தன்னோட லைஃப்பை நல்ல வழியில் போகாமல் கெட்ட வழி தீய வழியில் போயிட்டு லைஃப்பை வீணாக்கிறாங்கன்றது தான் இதோட படத்தோட சப்ஜெக்டே. அதனால் ரீரெக்கார்டிங்லாம் நிறைய க்ரைம் சப்ஜெக்ட்லாம் நிறையா வந்துச்சு. ரீரெக்கார்டிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கோம். அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்குது.
இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிகர்களாகி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல லெவலுக்கு என்னை முன்னேற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ரோஹித். நீங்கள் இப்போ கிழக்கு சந்து கதவு எண் 108 ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கீங்க. இந்த படம் டோட்டலாக ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், கிரிட்டிக்கல் பேசிக்கடி உண்மையான ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதை செந்தில் ஆனந்த் சார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டர் வந்து ஒரு மேனேஜர் கேரக்டர். அது படத்துலேயே ஒரு பெஸ்ட்டு மெயின் லீடிங் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது இந்த கேரக்டரை நம்ம எங்கேயோ லைஃப்பில் சந்திச்சிருக்கோமே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட லைஃப்பில் என்னோடய கேரக்டர் இருக்கும். நம்ம அந்த படத்தை கேரக்டரில் பார்க்கும்போது யோசிப்பீங்க, நம்ம தியேட்டரில் பார்த்துருக்கோம், ஆஃபீஸில் மீட் பண்ணியிருக்கோம் இந்த கேரக்டரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நான் லீட் பண்ணி நடிச்சிருக்கேன். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு நீங்கள் உங்களோட முழு ஆதரவு கொடுத்து தியேட்டரில் வந்து பார்த்து இதை வெற்றியடை செய்யணும். தேங்க்யூ. கிழக்கு சந்து கதவு எண் 108 நான் செகண்ட் வில்லனாக நடிச்சிருக்கிறேன். இதில் எந்த ஆளுங்க நான் முதல்ல சினிமா நடிக்கணும்னு ஆசை நிறைய இருந்தது. இதில் என்னை கொண்டு வந்து விட்டது இஸ்மாயில் அவர்களுக்கும், செந்தில் ஆனந்தன், இசையமைப்பாளர் வேலன் மற்றும் என்னோடய நண்பர்களுக்கெல்லாம் இது மூலிமா நான் நல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, இந்த சினிமாவில் முதல்ல நான் வில்லனாக நடிச்சிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வரவேற்பு எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி நடிச்சிருக்கிறாருன்றது நீங்கள் ஆடியன்ஸான நீங்கள் உங்கள் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் எ சான்ஸ் டு செந்தில் டைரக்டர் சார். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஸ்பாயிலான கலாச்சாரம் அவர் சொல்லியிருக்காரு. சான்ஸ் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா வேலன் சார் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.